இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நேற்றைக்கு நடந்த அந்த சோதனைகளினுடைய தொடர்ச்சியாக அந்த சோதனைகளை அடுத்து இப்போது இருக்க முன்பு இருந்த திரு ராம்மோகன் ராவ் அவர்களே தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்க முடியாது. ஏனென்றால் அது பல்வேறு விதமான குழப்பங்களையும் சந்தேகங்களையும் கொடுக்கும். அது அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவர் மீதான ஒரு நம்பிக்கை போய்விடும், மக்களுக்கு அவர் மீதான ஒரு நம்பிக்கை போய்விடும், அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை போய்விடும். அந்த மாதிரியான சூழ்நிலையில இதை போன்ற ஒரு மாற்றம் என்பது தேவை. அதற்கு ஒரு தகுதியானவரைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய சூழ்நிலையில நிறைய அவருக்கு முன்னால் நிறைய சவால்கள் இருக்கின்றன. தமிழக அரசை வழிநடத்தி செல்வது என்பதில் கடந்த ஒரு மாதத்திற்குள் தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய மாற்றங்கள், தலைமை இடத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. முதல்வர் மாறியிருக்கிறார், இப்போது தலைமைச் செயலாளர் மாறுகிறார். இவர்கள் 2 பேரும் ஒரு அரசு இயந்திரத்தினுடைய மிக முக்கியமான அச்சாணிகள். அந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படுகிற போது அது அரசினுடைய செயல்பாட்டை எப்படி பாதிக்கப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் இயல்பாகவே எழும். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய முழு திறமையும் தன்னுடைய அறிவாற்றலையும் காட்டி செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. அதை நிச்சயமாக அவர் செய்வார் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் சர்ச்சைக்கு உள்ளாகாத ஒரு திறமையான ஒரு IAS அதிகாரி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தலைமைச் செயலாளர் பதவி என்பது கடந்த கால வரலாறுகளை பார்க்கிற போது அது ஒரு ஹாட் சீட் என்று சொல்லக்கூடிய ஒரு முழு கிரீடம் அணிந்த ஒரு பதவியாகத்தான் அதில் இருக்கிறது. தொடர்ந்து பல தலைமைச் செயலாளர்கள் 90களில் இருந்து பார்த்தால் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகள், அரசியல்வாதிகள் மீது எழக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதற்கும் அவர்களும் பலியாகினவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஒரு கொலாட்ரல் டேமேஜ் என்று சொல்வதை போல ஒரு அரசியல்வாதி மீது நடவடிக்கை எடுக்கும் போது அந்த கோப்புகளை கையாண்டவர்கள் என்ற முறையில் அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக தலைமைச் செயலாளர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அது பல உதாரணங்கள் இருக்கின்றன. டிவி வெங்கட்ராமன் என்று இருந்தார். அவர் மீது நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. பின்பு அதிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். கருணாநிதி அவர்கள் ஒரு மேம்பால ஊழலுக்காக கைது செய்யப்பட்ட போது திரு நம்பியார் அவர்களும் அதில் கைது செய்யப்பட்டார். முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த ஹரிபாஸ்கர் நிலக்கரி ஊழல், வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஊழல் இவற்றில் சம்பந்தப்பட்டு ஒன்றில் விடுவிக்கப்பட்டார், ஒன்றில் தண்டிக்கப்பட்டார். எனவே இதை போன்று அந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாகவும் நம்முடைய அரசு அமைப்பு இயங்குகிற விதத்தின் காரணமாகவும் தலைமைச் செயலாளர் பொறுப்புக்கு வருகிறவர்கள் அரசியல்வாதிகள் செய்கிற தவறுகளுக்கு அவர்களும் பலியாகக்கூடிய அல்லது உடந்தையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடம் இருக்கிறது. அதை போன்ற நிலைகள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் இவர் தன்னுடைய முழு திறமையும் நாணயத்தையும் நேர்மையும் காட்டி செயல்படுவார் என்று நம்புகிறேன். செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்.